வெல்கம் டு கோல்டன் பூக்கள். இன்றைக்கி நம்ம கோல்டன் பூக்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரூனிங் பண்ணி விட்ட உடனேயே இப்படி ஒரு ரோஜா பூ எப்படி உருவாச்சுன்னே தெரியல. அதாவது வெட்டி விட்டுட்டு லீவ்ஸ் கூட அதிகமாக வரலை. ப்ரூனிங் பண்ணி விட்டோம், லீவ்ஸ் கூட அதிகமாக வர்றதுக்குள்ளேயே மொட்டு வச்சிச்சு. அது பூக்காது, ஏன்னா இலைகள் அதிகமாக இல்லை. அப்படிங்கும்போது பூ கொஞ்சம் நாளாகும் வைக்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் ப்ரூனிங் பண்ண உடனேயே. ஆனால் என்னென்னா, அது அப்படியே வந்தது, அப்படியே மொட்டு வச்சிருச்சு. இவ்வளோ அழகாகவும் பூக்குமா இவ்வளோ இந்த வெட்டி விட்டு கொஞ்ச நாளில் அப்படிங்கிறதுக்கு எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு பூ நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. இது மலரவே இல்லை. அப்படி இருந்துமே பூ நல்லா உள்ளுக்குள்ளேலாம் நல்லா நம்ம புது ரோஜா செடி நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தால் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே இன்னும் நிறைய மொட்டுகள் இருக்குது. கனமாக இவ்வளோ பெருசு மொட்டு இருக்குது. இது மலர்ந்து வரும்போது இன்னும் பெரிய செடியாக வந்துடும். இது கொஞ்சம் குட்டி மொட்டாக தான் வச்சுருந்துருக்கு. அதனால இந்த கலரில் இந்த அளவுக்கு பூத்துருக்கு. இது கொஞ்சம் அதிகமான கலர் இல்லாமல் கொஞ்சம் இன்றைக்கி லைட்டாக தான் பூத்துருக்குது. ஏன்னா மொட்டு லீவ்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி டப்புன்னு வச்சிருச்சு. அதனால் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனால் இதில் இந்த ரோஜா நல்ல புது செடி வாங்கினாப்புல பெருசாக உள்ளுக்குள்ளேயும் நிறைய மொட்டுக்கள் இருக்குது. விரியும்போது நல்ல பெரிய பூவாக விரியறதுக்கு இது தயாராக இருக்குது. பாருங்கள், நம்ம ப்ரூன் பண்ணி விட்ட அதே செடி தான். வீடியோ கூட போட்டிருந்தேன் ப்ரூன் பண்ணி எவ்வளோ தூரம் இதாக இருக்குன்னு. அந்த அளவுக்கு ப்ரூன் பண்ண செடி தான் இது. தண்டுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ரொம்ப நாள் வாடாமல் இருக்குது. நம்ம கொடுக்குற உரங்கள்னால இந்த பூச்செடி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. நம்ம பதிவு கோல்டன் பூக்கள் சேனல் பிடிச்சிருந்தா கோல்டன் பூக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.